குருவே சரணம். நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஆர்கே செந்தில்குமார், போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம். நண்பர்களே, நாம் இன்னைக்கு ஏஎல்பி முறையில் ஒரு ஜாதகம் ஆய்வு பண்ண போகிறோம். பாருங்க, ஆய்வு பண்ணலாம். இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஜென்ம லக்கணம் சொல்லக்கூடியது மேஷ லக்கணம். சரிங்களா? மேஷத்திலேயும் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இருக்காங்க, ரிஷபத்தில் சனி பகவான் இருக்காங்க, கடகத்தில் கேது பகவான் இருக்காங்க, தனுசில் குரு பகவான், மகரத்தில் ராகு பகவான், மீனத்தில் புதன், சூரிய பகவான், சந்திர பகவான் இருக்காங்க. இது ஜாதகத்தோட அமைப்பு. சரிங்களா? இப்போ இவருக்கு வயதின் அடிப்படையில் இங்கேருந்து இங்கே வயதின் அடிப்படையில் ஏஎல்பி லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னியில். சரிங்களா? இவர் புதிதாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டார். கேட்ட உடனே நான் என்ன சொன்னேன், இங்கே தொழில் தொடங்கக்கூடிய காலம் இது சரியான காலங்கள் இல்லை. நீங்கள் கிடைக்கிற வேலைக்கு ஏதாவது கிடைக்கிற வேலையை செய்ய, பெரிய முதலீடு போட்டு தொழில் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன். இந்த வார்த்தைக்கு அவர் என்ன சொன்னார், வேற ஒரு ஜோதிடர்கிட்ட நான் ஜாதகம் பார்த்தேன், அவர் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொன்னார், நீங்கள் என்ன வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. சரிங்களா? அதனால இவருக்கு கொஞ்சம் பின்னால் போய் பலன் சொன்னேன். இப்போ இந்த லக்கணம் ஏஎல்பி லக்கணம் சொல்லக்கூடியது அஸ்தம் 2ஆம் பாதம் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஐயா கடந்த 4 வருஷம் ஆச்சு, இந்த லக்கணம் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆச்சு. சரிங்களா? இப்போ 20, 21, 22 இந்த காலகட்டத்தில் எவ்வளோ ரூபா உங்களுக்கு கையை விட்டு போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கேட்டேன். உங்களுக்கு விரயமாகக்கூடிய காலகட்டம், இந்த 3 வருஷத்தில் நீங்கள் விரயங்கள் நிறைய செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். சொன்ன உடனே ஆமாங்க, எனக்கு 40 லட்ச ரூபா விரயமாயிருக்கு அப்படின்னாரு. சரிங்களா? உங்கள் நண்பர்கிட்ட கொடுத்த பணம் திருப்பி வந்துச்சான்னு கேட்டேன். வரலங்க அப்படின்னாரு. நண்பர் மூலியமாகவும் 20 லட்ச ரூபா சேர்ந்து நானும் அவர் சேர்ந்து தொழில் பண்ணோம், அதுவும் வரலங்க. அப்போ கிட்டத்தட்ட எனக்கு 60, 70 லட்ச ரூபா கையை விட்டு போயிடுச்சுங்க, தொழில் பண்ணி போயிடுச்சு அப்படின்னாரு. சரிங்களா? அதுக்கு முன்னால் இங்கே சிம்ம லக்கணம் போகும். சிம்ம லக்கணம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த லக்கணத்தின் அதிபதி சூரிய பகவான் இங்கே. சரிங்களா? இந்த சிம்ம லக்கணம் போகும்போது இங்கே பூர நட்சத்திரம், சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து 9ல் இருக்காங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதி புதன் பகவானும் 11ஆம் அதிபதி புதன் பகவானும் ரெண்டுமேவும் இங்கே உட்காந்துட்டு மீனத்தில் உட்காந்துட்டு 2ஆம் இடத்தையே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமான ஒரு வருமானங்கள் வந்திருக்கணும். நீங்கள் பெரிய லெவலில் பெரிய பணம் சம்பாதிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 9லேயும் 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய வரக்கூடிய பெரிய பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கீங்க. பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. ஆனால் கிடைக்கும் போதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த வரக்கூடிய பணத்தை நீங்கள் சேஃப்டி பண்ணி வைக்க முடியலை. இந்த லக்கணம் ஆரம்பித்து 4.5 வருஷத்தில், இப்போ 4.5 வருஷம் ஆகுது, கடந்த 3 வருஷத்தில் உங்கள் கையை விட்டு நிறைய பணம் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன உடனே அவர் ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தார். ஏன்னா ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தையை அவங்க நம்பலை அப்படின்னா முன்னால் நடந்த விஷயத்த உறுதியாக சொல்லணும். சொல்லும்போது அது சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதகம் சரின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஜாதகம் தவறு, அவர் பிறந்த தேதி தவறு. அதுக்காக நம்ம அந்த தவறான ஜாதகத்தை நம்ம பலன் சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அவர் சரிங்க, ஆமாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். சரிங்களா? அப்போ இவருக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சோம், இன்னும் இந்த லக்கணம் முடிகிறதுக்கு ஒரு 5 ஆண்டுகள் இருக்குது, பூர்த்தி அடையணும். 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் பெரிய முதலீடு போடக்கூடாது. சரிங்களா? அதனால் பயணம் செய்யக்கூடிய ஒரு தொழில், சந்திர பகவான் 11ஆம் அதிபதி சந்திர பகவான் லக்கணத்தையே பார்க்குறாரு. அஸ்த 2ஆம் பாதம், அது அதிபதி சந்திர பகவான் லக்கணத்தையே பார்க்கறதுனால உங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு தொழில் அமையும்.
மகிழ்ச்சியாக அந்த தொழிலை செய்வீங்க. அதை குறிப்பிட்ட லாபங்கள் வரும். லாபங்கள் வந்தாலும் அது பிரச்சனையாக மாறும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் அதிபதியாக இருந்து 8ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதியாக இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வரக்கூடிய வருமானம் அனைத்துமே பிரச்சனையாக தான் மாறும். நீங்கள் வருமானத்தை பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால கிடைக்கிற தொழிலை செய்யுங்க. கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய வருமானத்தை போதுங்கிற எண்ணத்தில் இருங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற விஷயத்த அழகாக சொல்லி அனுப்பிச்சேன். அவர் சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க, இந்த அளவுக்கு யாருமே சொல்லவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த எடுத்து சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிறத கேட்டார். சரிங்களா? இந்த மாதிரி ஏஎல்பி முறையில் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே மிக தெளிவாக பலன் சொல்ல முடியும். சரிங்களா? பலன் சொல்கிறதுக்கு எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நீங்களும் வாங்க, ஏஎல்பி முறையை படிங்க. உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்களே பார்த்து அழகாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் ஏஎல்பி படிங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும் ஃபோன் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஏஎல்பி படிக்கணும்னாலும் ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. இந்த விஷயத்தை எங்களுக்கு மிக அற்புதமாக தெளிவாக கற்றுக் கொடுத்த எனதருமை குருநாதர் ஸ்ரீ புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.